நேற்றும் இன்றும் என்றும் மாறாத ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் சகோதரர்களின் கால தியானத்தின் மூலமாகவும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். நாம் ஏற்கனவே ரெபேக்காளின் குணநலங்களை பற்றி நாம் படித்து கொண்டு வருகிறோம். முதலாவது குணம் என்ன அப்படின்னா, இரக்கமுள்ள ஒரு ஸ்திரீ, நம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்திரியாக இருந்தாங்க. இரண்டாவது நம்ம பார்க்கும் பொழுது தன் சந்ததியை வெளிப்படுத்துகிற ஒரு ஸ்திரியாக இருந்தாங்க. அது ஆண்டவருடைய சந்ததி என்பதை நன்கு அறிந்திருந்தாங்க என்று சொல்லி நம்ம பார்த்தோம். மூன்றாவதாக நம்ம பார்க்கும்போது அப்படியே கீழ்ப்படிதல் உள்ள ஒரு ஸ்திரியாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். கர்த்தருடைய சித்தத்தை அறிந்து கீழ்ப்படிந்தாங்க என்று சொல்லி நம்ம பார்த்தோம். இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற ரெபேக்காளின் நான்காவது குணம் என்ன என்று சொல்லி நம்ம பார்க்கலாம். அதற்கு ஆதாரமாக ஆதியாகமம் 24:59-60 வசனங்களில் நம்ம எப்படி பார்க்கலாம். அப்படியே அவர்கள் தங்கள் சகோதரியாகிய ரெபேக்காளையும் அவள் தாதியையும் ஆபிரகாமின் ஊழியக்காரனையும் அவன் மனிதரையும் அனுப்புவித்து ரெபேக்காளை வாழ்த்தி, எங்கள் சகோதரியே, நீ கோடா கோடியாய் பெருகுவாயாக, உன் சந்ததியார் தங்கள் பகைஞருடைய வாசல்களை சுதந்திரித்து கொள்வார்களாக என்று ஆசீர்வதித்தார்கள் என்று சொல்லி நம்ம இங்கே பார்க்குறோம். ரெபேக்காளை தங்கள் சகோதரர்கள் வாழ்த்துகிறத நம்ம இங்கே பார்க்குறோம். ரெபேக்காளுக்கு எத்தனை சகோதரர்கள் இருந்தார்கள் என்று சொல்லி நமக்கு தெரியாது. ஆனால் ஒரே ஒரு சகோதரன் இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆனால் 59வது வசனத்தில் நம்ம பார்க்கும்போது அப்படியே அவர்கள் தங்கள் சகோதரியாகி ரெபேக்காளையும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இங்கே நம்ம பார்க்கும்போது ரெபேக்காளை வாழ்த்துகிறார்கள் சகோதரர்கள். நாம் நம்முடைய குடும்பத்தில் உள்ளவர்களையோ நம்முடைய சகோதரர்களையோ மற்றவர்களையோ நம்முடைய அருகாமையில் உள்ளவர்களையோ நம்ம வாழ்த்துகிறோம் அப்படின்னு சொன்னால் அவர்களிடம் நமக்கு எல்லா செயல்பாடுகளும் என்ன செய்திருக்கணும், பிடித்திருக்க வேண்டும். அவர்களை நாம் அதிகமாக விரும்பியிருந்தால் மாத்திரம்தான் நாம் என்ன செய்வோம், அவர்களே வாழ்த்துவோம். அவருடைய பேச்சு, நடக்கை, பழகும் விதம் இதெல்லாம் நமக்கு ஒத்து போனால் தான் நம்ம அவர்களை என்ன செய்வோம், வாழ்த்தி நம்ம ஆசீர்வதிப்போம். அப்படியானால் ரெபேக்காளின் தங்கள் சகோதரர்கள் வாழ்த்துவதற்கு தகுதியான என்ன குணங்கள் அங்கே காணப்பட்டது என்று சொல்லி நம்ம இங்கே பார்க்கலாம். 2 விதமான பண்புகள் தன் சகோதரர்களால் வாழ்த்துதல் பெறுவதற்கு ரெபேக்காளிடம் 2 விதமான பண்புகள் அங்கே காணப்பட்டது. ஒன்று இனிமையும் அன்பும். இந்த இனிமையும் அன்பும் இரண்டும் ஒன்றோடு கலந்தது. அடுத்து அழகு. இந்த 2 பண்புகளும் அங்கே ரெபேக்காளிடம் காணப்பட்டது. அப்போ ரெபேக்காளின் 4வது குணம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது இனிமையும் அன்பும் அழகும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ ரெபேக்காளின் வாழ்க்கையில் தன் தாய் வீட்டில் இருந்த நாட்களில் இனிமையும் அன்பும் அழகும் இம்மூன்றும் கலந்து காணப்பட்டதனால்தான் தன் சகோதரர்கள் ரெபேக்காளை அங்கே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறத நம்ம பார்க்கிறோம். இனிமையான ஒரு குணம் அன்பு நிறைந்து காணப்படும். அன்பு என்ன செய்யும், சகலத்தையும் தாங்கும். ரெபேக்காள் தன் பெற்றோருடனும் தன் சகோதரனும் இணைந்து சகலத்தையும் தாங்கி கொண்டார்கள் என்று சொல்லி தான் நம்ம இங்கே என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர் 16வது அதிகாரத்தில் அநேகரை அங்கே வாழ்த்துகிறார். எல்லாரையும் ஒரே காரியத்தை சொல்லி அவர் வாழ்த்தவில்லை. எனக்கு ஆதரவாயிருந்தவர்கள், எங்களுக்காக மிகவும் பிரயாசப்பட்டவர்கள், என் உடன் வேலையாட்களாகி உங்களை வாழ்த்துகிறேன்னு சொல்கிறாரு. என்னோடு காவலில் கட்டுண்டவர்களை வாழ்த்துகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. கிறிஸ்துவுக்குள் உத்தம குணமாக படைத்தவர்களை வாழ்த்துகிறேன்னு சொல்கிறாரு. இப்படி எனக்காக பிரயாசப்பட்டவர்களை வாழ்த்துகிறேன், எங்களை உபசரித்தவர்களை வாழ்த்துகிறேன், அப்படியெல்லாம் அங்கே வாழ்த்துகிறத நம்ம இங்கே பார்க்குறோம். அப்போ ரெபேக்காள் தன் வீட்டில் இருந்தவர்களுடன் மிகவும் என்ன செஞ்சுருக்கிறாங்க, பிரயாசப்பட்டிருக்கிறாங்க. அவங்களுக்கு உதவியாக இருந்திருக்கிறாங்க. தன் சகோதரருக்கும் தன் தகப்பனாருக்கும் அக்கம் பக்கத்தில் இருந்தவர்களுக்கும் அவர்கள் என்ன செய்கிறாங்க, ஆதரவாக இருந்திருக்கிறாங்க. கஷ்டமான ஒரு சூழ்நிலையிலும் கஷ்டங்கள், நஷ்டங்கள், பாடுகள் வரும்போது கூட தன் சகோதரனுக்கும் தன் பெற்றோருக்கும் உடன் இருந்து என்ன செஞ்சுருக்கிறாங்க, அங்கே செயல்பட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அவர்கள் ஒரு உத்தம குணமுள்ள ஒரு பெண்ணாகவும் என்ன செஞ்சுருக்கிறாங்க, இருந்திருக்கிறாங்க. தன் சகோதரருக்கு எந்த விதத்திலையும், அதாவது தன் பேச்சு, செயல், நடக்கைகள் இப்படிப்பட்ட காரியங்களில் எந்த சூழ்நிலையிலும் அவர்களுக்கு அவப்பெயர் வந்துவிடக்கூடாது, கலங்கமான சூழ்நிலை வந்துவிடக்கூடாது அப்படிங்கிறதுல ஒரு உண்மையுள்ள ஒரு பெண்ணாக அங்கே வாழ்ந்திருந்ததாக நம்ம பார்க்கிறோம். இப்படி அன்பும் இனிமையும் நிறைந்து காணப்பட்டதுனால்தான் தன் சகோதரர்களாக
அங்கே வாழ்த்தல் பெறக்கூடிய அங்கே ரெபெக்காலை நம்ம பார்க்கிறோம். இரண்டாவது நம்ம பார்க்கும் பொழுது அழகு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இந்த பண்பு தான் அங்கே ரெபெக்காளிடம் காணப்பட்டது. தன் பெயருக்கு ஏற்றாற் போல அழகு நிறைந்து காணப்பட்டாங்க. ரெபெக்காள் என்று சொன்னால் இனிமை, அழகு என்று சொல்லி தான் நான் அர்த்தம். அழகு என்பது வெளித்தோற்றமான அழகு கிடையாது, உள்ளான அழகு நிறைந்தவர்களாக அங்கே காணப்பட்டாங்க. அப்போ வெளித்தோற்றமான அழகு என்ன, உள்ளான அழகு என்ன என்பதை பேதுரு தன் நிருபத்தில் அங்கே குறிப்பிட்டிருக்கிறார். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களில் நம்ம இங்கே பார்க்கலாம். வசனம் 3ல் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, மயிரை பின்னி பொன்னாபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை தரித்து கொள்ளுதல், இதுதான் வெளித்தோற்றமான ஒரு அலங்கரிப்பு அப்படின்னு சொல்லி அங்கே குறிப்பிடுகிறார். இந்த வெளித்தோற்றமான ஒரு அலங்கரிப்பு என்பது மறைந்து போகக்கூடியது. மறைந்து போகக்கூடியது என்று சொன்னால், நம்ம போடுகிற இந்த வெளித்தோற்றமான அந்த அலங்காரம் என்பது 1 மணி நேரம் அல்லது 2 மணி நேரம் தான் அது என்ன செய்யும், காணப்படும். அதற்கு பிறகு அது என்ன செய்யும், மறைந்து போய்விடும். அதனால் எந்த பலனும் இல்லை, யாருக்கும் அது பயன்படவும் செய்யாது. ஆனால் வசனம் 4ல் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது உள்ளான அழகு அப்படின்னு சொல்லி அங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது. அந்த வசனத்தை நம் பார்க்கலாம். 1 பேதுரு 3-4 வசனத்தில் நம்ம பார்க்கும் பொழுது, அழியாத அலங்கரிப்பாக இருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாக இருக்க கடவுது, அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது என்று சொல்லி நம்ம இங்கே வாசிக்கிறோம். அப்போ அழியாத அலங்கரிப்பு என்று சொன்னால் இருதயத்தில் மறைந்திருக்கிற ஒரு குணம். அது என்ன குணம் அப்படின்னு சொல்லும்போது, சாந்தமும் அமைதலும் உள்ள ஒரு ஆவி, அதுதான் உள்ளான அழகு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ அது எப்படிப்பட்டதா அப்படின்னு சொல்லும்போது, அது அழியாதது, அது தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது அப்படின்னு சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ரெபெக்காளிடம் அப்போ மறைந்த குணங்கள் மட்டுமே தான் என்ன செஞ்சது, காணப்பட்டது. அது எப்படி அந்த மறைந்த குணம் தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றதோ, அதுபோல ரெபெக்காளின் சகோதரர்கள் பார்வையில் அது என்ன செஞ்சது, விலையேற பெற்றதாக காணப்பட்டது. இதனால் தான் தன் சகோதரி அங்கே என்ன செய்கிறாங்க, வாழ்த்தி அங்கே மனதார ஆசீர்வதிக்கிறத நாம் இங்கே பார்க்கிறோம். அப்போ இந்த நாளில் தேவன் ரெபெக்காளின் 4வது குணத்திலிருந்து தேவன் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது, ரெபெக்காளை போல நாமும் தன் சகோதரர்களாலும் மற்றவர்களாலும் வாழ்த்தல் பெற்று ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால் நாம் அன்பும் இனிமையும் அழகும் நிறைந்தவர்களாக என்ன செய்ய வேண்டும், காணப்பட வேண்டும். அப்போ உள்ளான மறைந்திருக்கிற சாந்தமும் அமைதலும் ஆவிதான் நம்மிடத்தில் காணப்பட வேண்டும். அப்போ இன்றைக்கு நம்முடைய குணம் எப்படி இருக்கிறது, வெளித்தோற்றமான அழிந்து போகக்கூடிய ஒரு குணமா, அல்லது ரெபெக்காளை போல அழியாததுமான உள்ளான இருதயத்தில் மறைந்திருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இந்த குணமா என்பதை நாம் சிந்திப்போம். நம்முடைய தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அவருடைய பிள்ளைகளாகிய நாம் மற்றவர்களையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்க வேண்டும், நாமும் மற்றவர்களால் வாழ்த்தி ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். தேவன் இந்த நல்ல நாளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.